இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த டே இவருக்கு வர்றதுக்கே நமக்கு half an hour ஆயிடுச்சு. ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதை நான் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்டே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப்ல முடிச்சிடலாம். இதுதான் இவரோட ஃபங்க்ஷன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுற ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் 3.45னா 0.45 0.9 வரைக்கும் எடுக்கும். ஆனால் 1 வந்துட்டு எடுக்கவே எடுக்காது. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் வேல்யூஸ் எந்த ஒரு 3 நான் போட்டனாலுமே எந்த வேல்யூஸ் போட்டனாலுமே ஆல்வேஸ் எனக்கு வந்து என்ன கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 0 மட்டும்தான் கொடுக்கும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸ்க்குமே தலைமை 0 ஆகிடுவான். 1க்கா 0, 2க்கா 3க்கா 0, 4க்கா 0, -1க்கு 0, -2க்கு 0, -3க்கு 0, -4க்கு 0, எல்லாத்துக்கும் 0 ஆகிடுவார். அதாச்சும் 0 ஆகிட்டு அதே இப்போ 0.1னா அதுக்கான சின்ன க்ரோத் இருக்கும். 0.2க்கு ஒரு சின்ன க்ரோத் இருக்கும். அதாச்சும் டில் 0.9 ரீச் ஆவார். 1 கிட்ட வந்தோடனே 0 ஆகிடுவார். அதாச்சும் அடுத்த இதுக்கு வந்தோடனே 0 ஆகிடுவார். திரும்ப 1.1 அப்படியே போவார். திரும்ப அடுத்த இன்டெக்ரல் வேல்யூ வர்றப்ப 0 ஆகிடும். அப்படியே பீரியாடிக்கலாக வந்ததே திரும்ப 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 அதாச்சும் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்தா மேலே ஏறினா திரும்ப செத்தா 0 ஆனா திரும்ப மேலே ஏறினா 0 ஆனா இப்படியே போறதுனால இதை வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் ஆனால் பெரிய இடத்துல ஆப்படிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கால்குலஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது கண்டினியூஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிராஃபை பார்த்து கண்டுபிடிங்க. நான் வந்துட்டு லிமிட்ஸ் சாப்டர் கால்குலஸ் சாப்டர் வர்றப்ப டிஸ்கண்டினியூஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், என்னென்ன மெத்தடாலஜி இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். லிமிட்ஸ் லெக்சர் நான் வந்து சீரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையுமே வந்து பிரித்து போட்டு மேலும் உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் தமிழில் ஜேஇ சேனல்ஸில் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோஸ் போடுற டீச்சர்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுல மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு கிராஃப். இதே தான் நெகட்டிவ்க்கும். ஆனால் எங்கனாலுமே 1 தாண்டவே தாண்டாது. அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஒரு கிராஃபை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கிராஃபை வச்சு செப்பரேட் வீடியோ லெக்சர் போடுறேன். ஏன்னா கிராஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிராஃபை வச்சு நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லிடலாம், டிஸ்கண்டினியூஸா, பீரியாடிக்கா, அந்த 1-to-1 ஃபங்க்ஷனா, ஆன்-டு ஃபங்க்ஷனா, டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் கால்குலஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு அவ்வளோவா இருக்காது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினச்சது. கிராஃப் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதுதான் டொமைன் வந்துட்டு ஆர். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னு தெரியல ஓவர்லேப் ஆயிடுச்சு. அடுத்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0,1 தான். இதுதான் வந்துட்டு ரேஞ்ச். இதை தாண்டி ரேஞ்ச் வந்துட்டு போகவே போகாது. இப்போ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். வீடியோ பாஸ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பாஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அட்லீஸ்ட் திங்க் பண்ணுங்க எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் வீடியோவை திரும்ப வந்துட்டு ஆன் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ -3.9 மைனஸ் ஆஃப் -3.9. ஸோ -3.9னால என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் ஆல்வேஸ் லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன். 0 1 2 3 0 1 2 3 4. அப்போ வந்துட்டு இந்த இடம் தான் 4, இங்கே வந்துட்டு -3 வருதுன்னா -3.9. அப்போ எனக்கான வேல்யூ வந்துட்டு -4 தான் எடுக்கும். ஸோ -3.9 மைனஸ் -4. ஸோ -3.9 + 4 0.1.
உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வேல்யூஸ் வந்து எப்பயுமே மாறாது. ஸோ எனக்கான ஆன்சர் 0.1. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் உங்களுக்கு சால்விங்காக கொண்டு வந்தேன். இது திங்க் பண்ண வேண்டிய கொஸ்டின், டவுட் திங்கிங். அதாச்சும் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் fractional part function f of x is equals to 1 divided by fractional part of x. x ஓட டொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிஃப்ல சால்வ் பண்ணோம். கரெக்டா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டின் எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணோம்? எந்த ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு டிஃபைன்டு வேல்யூஸ் வரணும். அப்படி அன்டிஃபைன்டு வேல்யூஸ் வருதுன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிருவேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணோம். கரெக்டா? இப்போ இதே தான் நம்ம வந்து இங்கேயும் கொண்டு வர போகிறோம். f of x is equals to 1 divided by fractional part of x. இப்போ வந்து 1 divided by fractional part of x அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் r. அது வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் 0 வரக்கூடாது. எனக்கு 1/0 ஆச்சுன்னா அன்டிஃபைன்ட். அப்போ வந்து எனக்கு 0 வராமல் நான் x is equals to rன்னு இந்த இடத்த சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ 1/0 0 அதுக்கு மட்டும்தான் 0வா அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏற்கனவே நம்ம படித்த எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து இந்த இடத்துல யோசிக்கணும். முன்னாடியே பார்த்தோம் எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் 0 ஆகிடும். தலைவன் வந்துட்டு என்ன ஆகிடுவான் 1 2 3 -1 எல்லாத்துக்குமே 0 ஆகிடுவான். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 0க்கு மட்டும் 0 ஆக மாட்டான். 1 2 3ன்னு எல்லா இன்டீஜர் வேல்யூஸ்க்குமே 0 ஆகிடுவான். அதை தாண்டி மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே எனக்கு டிஃபைன்டு வேல்யூஸ் வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கு இதனுடைய டொமைன் டொமைன் எப்படி இருக்கும்னா ஆர், அதாவது ரியல் நம்பர் மைனஸ் இன்டீஜர்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டீஜர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் இருப்பான். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இன்டீஜர்ஸ் மட்டும் வரக்கூடாது. வந்தானா இவன் 0 ஆகிடுவான். 0 ஆனானா அன்டிஃபைண்டாக மாறிடுவான். அன்டிஃபைண்டாக மாறவே கூடாது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதனால ஆர் மைனஸ் இசட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள், உங்களுக்கு யோசிக்கிறதுங்க ஒரு திங்கிங் கார்னர் மாதிரி தான். போகிற பக்கம் அப்படியே டப்பு 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 நீங்கள் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் வந்து -78.9 மைனஸ் இன்டெக்ரல், அதாச்சும் ஜிஃப்ல போட போறீங்க. -78.9 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் சொல்லுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணேன், சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த கிராஃப் வந்துட்டு இப்படி போகும், அதாச்சும் கண்டினியூட்டியே இருக்காது. அதனால இது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ட்ரூ. ஓகே, இப்போ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஏ நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நான் பீரியாடிக். என்ன சொன்னால் அது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதோட பீரியட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி இன்டீஜர்ஸ்னா x is equals to 1. ஏன்னா ஒரு 1 வேல்யூக்கு அப்புறம் இப்போ 0க்கு அடுத்து 1ல திரும்ப 0 ஆகிடும், 1க்கு அப்புறம் அடுத்து 2ல திரும்ப 0 ஆகிடும், 2க்கு அப்புறம் அடுத்து 3ல திரும்ப 0 ஆகிடும். ஒன்னொன்றுத்துக்குமே வந்து 0 ஆகிக்கிட்டே எனக்கு போகிறதுனால அது வந்துட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஆனால் இவங்க என்ன சொல்லிருக்கானுங்க, நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டானுங்க. அப்போ நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா ஆன்சர் ஃபால்ஸ், ட்ரூ கிடையாது. இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணி அநியாயமா 5 மார்க் எழுதுறாதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எப்படி ஜிஃப்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடிக்கடி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோம். fractional part of x is equals to 0 if x is integer. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா 0 to 1
அதாவது 0.5 0.1 0.9 அது எல்லாத்துக்குமே எது ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸோ அதே தான் வரும். அது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ 0.5ன்னு எடுத்துக்கலாமே ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ எக்ஸ் வந்து 0.5 மைனஸ் ஜிஃப் ஆஃப் 0.5 வந்துட்டு எனக்கு 0 ஆகிடும். ஸோ எனக்கு வந்து 0.5 ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் 0.5. இதனால தான் மை டிஸ்டன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து ஜிஃபு வந்து 0 ஆகிடுவான். 0 ஆகிறதுனால தான் எனக்கு வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் எதுவோ அதுவே அப்படியே எக்ஸாக வந்தது. எக்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ரெண்டும் இப்படி மாறி மாறி ஈக்குவல் ஆகிக்கிறாங்க. ஏன்னா 0,1 அந்த இன்டர்வலில் ஜிஃபோட வேல்யூ 0, அதுதான் காரணம். ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் எக்ஸ் பிளஸ் என், அதாச்சும் எந்த ஒரு எக்ஸு கூட நீங்கள் ஒரு எண்ணை ஆட் பண்ணீங்கன்னாலும் அதே நமக்கு வந்து அதே ஃப்ராக்ஷனல் பார்ட் தான் வரும். அது வந்துட்டு மாறாது. இப்போ வந்துட்டு இது 0.5 இருக்கட்டும், அதுக்கு நான் வந்து 10 ஆட் பண்ணிடுறேன் ப்ளஸ் 10. ஸோ இப்போ என்னோட ஃப்ராக்ஷனல் பார்ட் வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10.5. இப்போ நான் இதுக்கு வந்து நான் வேல்யூஸ் பார்த்தேன்னா மைனஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஜிஃப் ஆஃப் 10.5. ஸோ 10.5 மைனஸ் 10, இந்த இடம் 0.5. ஸோ எனக்கு வந்துட்டு சேம் நான் எடுத்துக்கிட்ட வேல்யூஸே தான் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இப்படி வருது, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே வரீங்க ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார சம் ஒரு 100 இருக்கலாம் 1000 இருக்கலாம், அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே கவர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு 100 இருந்தாலுமே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், வெறும்னே இதை மட்டும் எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கும் தெரியும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்படி 0.5 வந்துச்சுன்னா டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் 0.5 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண 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 நீங்கள் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே. அடுத்து 0,1 தான் இருக்கும், இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்போயுமே 0 தான் வரும், இது எப்பொழுதுமே 1 தான் வரும். இது நம்ம ஜிஃப்ல பார்த்த மாதிரியே தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸு, இந்த மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்து அதாவது ஒரு எக்ஸ் வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கும்னா சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன், அந்த குட்டியோண்டு ஃபங்க்ஷனும் ப்ளஸ் பெரிய ஃபங்க்ஷனும் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஜிஃப். அதாச்சும் நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்லேருந்து நமக்கு இந்த ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது கூட இவங்க மைனஸை மல்டிப்ளை பண்ணால் என்டையராக மைனஸ் இருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. மற்றபடி இது ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து இங்கே ரிட்டனாக தியரியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நான் திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கின்றது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் ஃபார் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜிஃபும் இருக்குது, இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எஃப்ஐபி. இப்போ வந்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோம். ஏன்னா அதில் வந்து எக்ஸும் இருக்குது ஜிஃப் ஆஃப் எக்ஸும் இருக்குது, வெளியே அது ரெண்டும் இருக்குது. ரெண்டுத்தையும் எடுத்து போட்டு அப்படி இப்படி பண்ணோம்னா நமக்கு எது ஆன்சர்னு இதில் தெரிஞ்சிடும். ஓகேவா, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஜிஃப் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 3 வந்துட்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல ஜிஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 2 ஜிஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அகெயின் 2x. உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நான் புரியுதுன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இன்னும் ப்ராப்ளம்குள்ளாரே போல ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம்.
சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் தான் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னை இன்சைட் கொண்டு வந்துடுவோம். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்லாம் ஜிஃப் எல்லாம் ஒரு சைடாகவும் கிளப் பண்ணிருவோம். ஸோ 3xும் 3 ஜிஃப் ஆஃப் எக்ஸும் -2 ஜிஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு ஜிஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும் ப்ளஸ் 4x. 1 அந்த சைடே இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு -1 கொண்டு வந்து 0 கொண்டு வந்தாலும் ஓகே தான். 1 அந்த சைடு வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் 1 வரும். இதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவ்வளோதான். இப்போ நமக்கான வேலை ட்ரையல் அண்ட் எரரில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் வந்து எனக்கு 1 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்காங்கல்ல நம்மளோட ஆப்ஷன்ஸ், அவங்கள தூக்கி ஒன்னொருத்தனா போட்டு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் நான் கையால் போட்டுட்டு இருக்காதீங்க, அதே மைண்டில் டக்கு 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 டக்குன்னு போடும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல டைம்லாம் ரொம்ப இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிவைடில் 4 தான் வரணும். 4 வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு ரியல் டேர்ம் வரும் டிவைடட் பை 4. அப்போ எனக்கு ஆனால் அங்கே 3/4 கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டேன்னா எனக்கு வந்து 3ஆக மாறிடும். 4 × 3/4 வந்துட்டு எனக்கு 3ஆக மாறிடும். எனக்கு ஆனால் 1 தான் வேணும். ஸோ அவனை நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அவனே ஸ்ட்ரைக் அவுட்னா இந்த 2/3 1/2லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்போ 1/2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1/2னா 0.5 எனக்கு வந்து 0வாக மாறிடும். ப்ளஸ் 4 × 1/2னா எனக்கு 2 வந்துடும். ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு 1 வரணும். அதுக்கு வந்து எனக்கு 1/4 தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு x = 1/4ங்கிற வேல்யூ நான் போடுறேன். இப்போ 1/4 போட்டேன்னா மை டியர் ஸ்டூடெண்ட் 0.25 வரும். எனக்கு வந்து 0வாக மாறிடும். ப்ளஸ் 1ன்னு வரும். = 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எனக்கு 1/4. இந்த மாதிரி தான் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணணும். ஓகே, 1/4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் லெக்சரில், ஏன்னா இதுக்கே வந்துட்டு 52 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஒரு 1 ஹவருக்கு நான் ½ அன் ஹவர் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். பரவாயில்ல, நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ f of x = x - gif of x divided by 1 - gif of x plus x. இது வந்து கமா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் இது கிடையாது. இந்த இடத்துல வர வேண்டிய கமா இப்படி ஒரு ஓவர்லாப் ஆயிடுச்சு. இப்போ f of x இந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இவ்வளோ நேரம் டொமைனு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்துட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் எப்படி போட்டு அடிச்சு நவுத்தன்னு பார்த்துக்கலாம். வாங்க, find the range of f of x = x minus இது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனை திரும்ப நான் ஞாபகப்படுத்தணும். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் = எக்ஸ் மைனஸ் ஜிஃப் ஆஃப் எக்ஸ். இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் போட கற்றுக்கணும், ரிவர்ஸ்லையும் போட கற்றுக்கணும், ரெசிப்ரோக்கலையும் யோசிக்கணும். பல விதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜேஇ அஸ்பைரன்னா அப்படியே ஆல்வேஸ் திங்கிங்லேயே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எது நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஜாலியாக விளையாண்டாலும் சரி, ஒரு கேம் விளையாண்டாலும் அப்படியே இது இடத்துல எக்ஸ் என்ன வரும், 1/x என்ன வரும், அதாச்சும் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன், ஜிஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன கிராஃப், இதுக்கு என்ன கிராஃப், அப்படியே உங்களுக்கு வந்து மைண்டு வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு ஃபீல் தான். நீங்கள் அந்த ஒரு வைப்பில் இருந்தீங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த இடம். இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இப்படி மாற்றணும். எக்ஸ் மைனஸ் இதுவாக இருந்துச்சுன்னா நான் ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். 1 + x minus gif of x. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை 1 + ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் எக்ஸ்.
எனக்கு இந்த இடத்துலையுமே 2 இடத்துல ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தால் ஈஸி. ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஆல்ரெடி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ ரேஞ்ச் வந்து எனக்கு தெரியும். எதுனா 0 to 1. அதுவே எனக்கு இந்த 2 இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை கொண்டு வர அந்த மெத்தட் வந்துட்டு நான் சொன்னேன்ல, எனக்கு ஈஸியாக மாற்றணும், அவ்வளோதான், ஒரே லாஜிக். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னும் இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக மாற்றுறேன். எப்படி சிம்பிளாக மாற்றுறது சார் அப்படின்னா, 1 மைனஸ் 1 divided by 1 plus fractional part of x. அதாவது FIP நம்ம fractional part function. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், அவரா மாற்றிட்டேன். இப்போ இவரை நான் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இவர் வந்துடுவார், இவங்களும் வந்துடுவாங்க. அதாவது 1 ப்ளஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிடுறேன். 1 ப்ளஸ் fractional part minus 1 divided by 1 plus divided by 1 plus. ஸோ எனக்கு அகைன் இதே சேம் வேல்யூ வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஏன் நான் இப்படி மாற்றுறேன்னா, என்னோட கன்வீனியன்சிக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இப்படி மாற்றுறேன். அப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதுவும் கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷனும் ஈக்குவல். இதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஃபங்க்ஷன், அதாச்சும் பண்ண வேலை. அவங்க வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கடையில் பரோட்டா வைப்பாங்க. யூடியூப் பார்த்துட்டு நான் கிழி பரோட்டா செய்கிறேன், குத்து பரோட்டா செய்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பாங்க. அதாச்சும் இப்போ ஒரு பிரியாணி வாங்குவாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்குவாங்க, காரம் இருக்காது, அவங்களே பெப்பர் பவுட்ரு என்னென்ன போடணுமோ போட்டு அதை வந்து அவங்க அதாச்சும் ரீகுக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. அதே தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். அவன் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி குழப்புற மாதிரி கொடுத்துட்டான். நீ என்னடா அப்படி கொடுக்கறது, நான் மாத்துறேன்ட்டு நீங்கள் மாற்றுறோம். அந்த ஸ்கில்லை தான் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணி இப்போ வந்து சிம்பிள் ஆயிடுச்சு. ஓகே சார், இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே வந்துட்டு டைரக்டாக கொஸ்டின் வந்து ஓகே, அப்போ வந்து நான் இதை தான் எரேஸ் பண்ணணும். ஸோ நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கடைசியாக கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன் 1 minus 1 divided by 1 plus fractional part of x. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minus 1 divided by 1 plus fractional part of x. இதுக்கு நான் வந்துட்டு fractional part ஃபங்க்ஷனுடைய இன்டர்வல் எனக்கு தெரியும், இதுதான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல்ல? 0 to 1. நான் இப்போ இந்த ஹோல் ஃபங்க்ஷனை இதுக்குள்ளார கொண்டு வர போகிறேன். எந்த இன்டர்வலுக்குள்ளார வருதோ அதுதான் ஆன்சர். அப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 0லேருந்து 1 வரைக்கும் போகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே வெறும்னே ஒரு இது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு தான், ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனாக ஒரு 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 ஆட் பண்ணுறப்ப எனக்கு இன்இக்வாலிட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. less than 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்துட்டு நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். ரெசிப்ரோக்கலாக மாற்றுறப்ப எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், ஏன்னா வேல்யூஸ் முன்ன பின்ன மாறிடும். அப்போ நான் இப்போ வந்துட்டு 1 ப்ளை மாற்றுறேன்னா இந்த இடத்துல 1/2 greater than 1 plus fractional part of x less than or equals to 1. ஏன் உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 2 வந்து நான் 1/2 மாற்றப்ப 0.5. அப்போ வந்து அந்த இன்இக்வாலிட்டி அப்படியே உல்டாவாக மாறிடும். எனக்கு 1 தான் பெரிய ஆள், அதனால தான் எனக்கு வந்து greater than or equals to 1 அப்படி வந்து நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பார்ட் வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நான் முக்கியமான விஷயம் என்னதுன்னா நெகட்டிவ், மல்டிப்ளைங் வித் நெகட்டிவ். ஸோ நான் வந்து நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளார என்ன வருதுன்னா, அப்போ எனக்கு இன்னும் வேல்யூஸ் மாறும். இப்போ பண்ணதே திரும்ப மாறும், ஏன்னா வந்துட்டு நான் இப்போ நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணால் இந்த சைன் இன்இக்வாலிட்டி வேல்யூஸ் எல்லாமே முன்ன பின்ன மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு
பாயிண்ட் மாற்றினீங்கன்னா, ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். எனக்கு வந்து தெரிஞ்சு 0,1/2 தான். ஆனால் பாருங்க இன்டர்வல்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப்பு மாற்றி விட்டீங்கன்னா ஆன்சர் கோவிந்தா கோவிந்தா தான். ஸோ இந்த இடத்துல -1/1 ப்ளஸ், இப்போ மைனஸ் கொண்டு போகிறேன். -1 greater than or equals to -1/1 ப்ளஸ் இது, அதுக்கப்புறம் less than -1/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது -1 விட -0.5 வந்து பெரிய ஆள் தான். இப்போ நான் 1ஆல் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணேன்னா 0 less than or equals to 1 - 1/1 plus fractional part of x less than 1/2 மாறிடும். ஏன்னா 1 - 1/2 சால்வ் பண்ணினா 1/2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 - 1 1 1/2 பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல 0 க்ளோஸ்ட் இன்டர்வல், அதனால் 0. என்னுடைய ஹோல் ஃபங்க்ஷனுமே வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துருச்சுன்னா இவரும் வந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா நான் இவரை தான் இப்படி மாற்றி வச்சிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிறது இவர் இல்லை, இவரை மாதிரி இருக்கிற இன்னொருத்தர். அதாவது 2 பேருமே ஒருத்தர் தான். அதனால இவரும் அவரும் ஒரே ஆளுங்கிறனால இங்கே என்ன இன்டர்வல் வருதோ அதே தான் அவருக்கும் வரும். ஸோ 0, 1/2 ஓப்பன் இன்டர்வல். இது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் இன்டர்வல் எதுக்கோ ஒன்றுத்துக்கு மறந்த வாக்கில் விட்டுட்டீங்கன்னா சி வந்துடும், பி வந்துடும், அவ்வளோதான். அதாவது ஏபி கூட சான்ஸ் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஓப்பனில் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே க்ளோஸ்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற மாட்டீங்க நம்புகிறேன். ஆனால் சி இஸ் டேஞ்சரஸ். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். உங்களுக்கு இந்த லெக்சர் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் நான் புரிகிற மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக தான் சால்வ் பண்ணிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதில் டவுட் இருந்தாலுமே மறக்காமல் டவுட்ஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் இன்டெக்ரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ். அதாச்சும் இதில் ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம். ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் கூகுளில் தேடாதீங்க. நீங்களா ஓனாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி புரியலனாலுமே சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணேன். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ப்ராப்ளம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் அப்படியே உள்ளார இறக்கும். அப்படியே சால்வ் பண்ண ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துச்சா வரலையா, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க எல்லாமே சொல்லுங்கள். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.